Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த வாரம். அன்றைக்கி நம்ம இந்த எள்ளு சாதம், மிளகு சாதம் பெருமாளுக்கு பிடித்ததான் நைவேத்தியம் பண்ணுவோம். அதில் இன்றைக்கி நம்ம எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா, எள்ளு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 சிகப்பு மிளகா. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா கடுகு மாதிரி பொரியணும். கேஸை சிம்மில் வச்சுடுங்க, கருகி போயிடும் இல்லைன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். படப்படன்னு வெடித்து அது அந்த சத்தம்லாம் அடங்கினோன்னே நம்ம கேஸை சிம்மிலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தாளிப்பு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு சிகப்பு மிளகா, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், அதோடையே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியையும் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சாதம் நல்லா எடுத்து பொலப்பொலன்னு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸ் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த எள்ளு பொடியை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வேணுங்கும் போது எடுத்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். அவ்வளோதான். இந்த எள்ளு பொடியோட நம்ம ரைஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. புரட்டாசி சனிக்கிழமை இது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு. அவ்வளோதான். நம்மளோட எள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.